ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிக அளவில் பயன் தரக்கூடிய வெங்காயத்தால் பொரியல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெங்காயத்தால் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின் சி, கே, பி2, பொட்டாசியம், சல்ஃபர், தயமின் போன்ற எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இது கண்ணுக்கு, போனுக்கு, முக்கியமாக ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இது சாப்பிட்ற நல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கூட கரைய செய்யுமா, ஹார்ட் அட்டாக்கை முற்றிலுமாக தடுக்குதான். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதும் இப்போ நான் வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், வதங்கினா சுருங்கிடும். அதே மாதிரி இது சீக்கிரமும் வதங்கிடும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வதங்குற கேப்பில் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகத்தை லைட்டாக தண்ணி ஊற்றாமல் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம், திருவுன மாதிரி. இதை நம்ம லாஸ்ட்டாக வெங்காயத்தல்ல சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை அப்படியே தூவி விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதும் ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான வெங்காயத்தால் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபீஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.